ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பரத் சொல்லுங்கண்ணா. ஓகே, வாழ்த்துக்கள். நீங்க இந்த லாஸ்ட் இயர் நீங்க இதுல வந்து பேசிருக்கீங்களா, கமெண்ட்ரி பண்ணிருக்கீங்களா? ஆமா நான் பண்ணிருக்கேன். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்களே. ஓகே, அதுக்காக தான் கேட்குறேன். காதல் பரத் அப்படின்னு சொல்லி பேசிருக்க அந்த ஞாபகம் வருது. நீங்க மார்னிங் வந்த டைம் எனக்கு தெரியாதனால தான் நான் கொஞ்ச நேரம் அதிகமா பேசிட்டேன். நீங்க பிரமாதமா கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா கிரிக்கெட் பற்றி அதிகமான நுணுக்கங்கள் உங்களுக்கு தான் தெரியும். நம்மளாம் வந்து பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி, நாங்க இடையில வந்து ஏதாவது ஒரு மிமிக்ரி மாதிரி பேசிட்டு அப்படியே போயிடுவோம். பட் உங்களோட ஸ்பீச் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு. கண்டினியூ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் கமெண்ட்ரியில் இருந்து ஆள் வரல. அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேஷன் பண்ணுறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். யூ கண்டினியூ. கண்டிப்பா ரொம்ப நன்றிண்ணா. ஸோ ரெண்டுமே முக்கியம் தான் லைஃப்ல. மேலே கீழே லெஃப்ட் ரைட் அப்படின்னு அந்த மாதிரி நுணுக்கங்கள் இருந்தாலும் அங்க எங்கன்னு ஒரு மாதிரி ஜாலியா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சங்கு மாம்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. இந்த டோர்னமெண்ட் ரொம்ப ஆக்டிவா வச்சுட்டு இருக்காப்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஆஹா, ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. நம்மளுடைய சியர் கேர்ள்ஸ் இன்னைக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி வந்திருக்காங்க பாருங்க. எவ்வளவு அழகா வந்திருக்காங்க பாருங்க. ஹலோ, எவ்வளவு அழகா காலையிலேயே வைபேஷனுக்காக வந்திருக்காங்க. சொல்லுங்க அண்ணா. கேர்ள்ஸும் நீங்களும் சொல்லி வச்ச மாதிரி ப்ளூ கலர்ல போட்டு வந்துக்கிறீங்களே, என்ன விஷயம்? சத்தியமா கிடையாது, சத்தியமா கிடையாது அண்ணா. எல்லாம் எங்களுக்கும் தெரியும். சத்தியமா அப்படிலாம் கிடையாது பிரகா. அவங்க ஒரு இதில் வந்திருக்காங்க. நானும் என்னோட காஸ்டியூம் வாடகை எடுத்து நான் போட்டுட்டு வந்துக்கிறேன். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சேர் கேர்ள்ஸ் வந்திருக்க எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஆக கேமராமேன் ஃபோக்கஸ் கரோ. ஒட்டுமொத்த திருப்பூர் ஒன்றியம் மக்களும் பார்க்கணும், இங்கே சேர் கேர்ள்ஸும் லாஸ்ட் இயர் மாதிரி இருக்காங்கன்னு. அவுட். ஆனா உங்க தலையில இருக்க ஹெட்பேண்ட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு லெக் சைடுல அடிச்சிருக்காங்க. ஒரு ரன், ரெண்டாவது ரன் ஓடுறாரு, தனியா ஓடுறாரு. இந்த பக்கம் தனியா ஓடுறாருங்க. என்னங்க கபடி ஆடிட்டு இருக்கீங்க? ஓகே, டன். 2 ஓவர் கடைசியில முடிச்சிருக்காங்க. 2 ஓவர். லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் எவ்வளவு அடிச்சிருக்காங்க 2 ஓவர்ல? 25 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு ஓவருக்கு ஆல்மோஸ்ட் 12 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 2 ஓவர்ல 25 ரன், ஒரே ஒரு விக்கெட் தான் விட்டுருக்காங்க. ஸோ 2 பிரம்மாண்ட 6 அடிச்ச கௌதம் காட்டன் போல்டு வெளில உட்காந்துட்டு இருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் கோபாலும் சிவா 2 பேர் உள்ள ஆடிட்டு இருக்காங்க. 2 ஓவர் 25 ரன். இன்னும் 3 ஓவர்ல என்னங்க பண்ண போறாங்க? ஒரு 50 ரன் பார்க்கலாமா இன்னைக்கு? கேட்ச்னு கத்திருக்காரு. ஐயோ, என்னங்க வேற மாதிரி கேட்ச். சூப்பர் கேட்சுங்க. லாங் ஆஃப் திசையில பாருங்க. ஒரு பேர் என்னங்க? சந்தோஷா? சந்தோஷ். நல்ல கேட்ச் சந்தோஷ்.
நோ பாலா? இவ்ளோ லேட்டா சொல்றீங்க? ஏதோ படத்துல போலீஸ் கடைசியா வர மாதிரி கடைசியில சொல்றாரு அம்பையர். நோ பால். சந்தோஷ் சாரிப்பா, மறுபடியும் அதே இடத்துக்கு போயிடுப்பா, இன்னொரு கேட்ச் வரும். ஃப்ரீட்டா? ஒயிட் பால். மறுபடியும் போடணும் ஒயிட் பால். சந்தோஷ் கஷ்டப்பட்டு பிடிச்சாருப்பா அந்த கேட்ச. என்ன சந்தோஷ் இப்படி பண்ணிட்டாங்க? இன்னொரு வைடா? இன்னொரு வைடுங்க. பூப்பந்து போட்டிருக்காரு, வெளியே போயிடுச்சுங்க. ஒரு ஃபுல் டாஸ், பட் ஒரு ரன் தாங்க கிடைக்கும், ஒண்ணுதான். இந்த ஊர்ல பல வைடு, ஒரு நோ பால், ஒரு 6 எல்லாமே பார்த்துட்டோம். ஒரு ரிவர்ஸ் ஹிட்டுங்க. ஐயோ என்னங்க 6ஆ? இந்த பக்கம் நேரா ஆடி இருக்காரு, பின்னாடி ஒரு 6, முன்னாடி ஒரு 6. எப்போ ஒரு யாக்கருக்கான ட்ரை. சூப்பர் ஆடிட்டு இருக்காரு கோபால் ஸ்பிளிண்டர். 6 பால்ல 22 ரன் அடிச்சிருக்காரு அவர் மட்டுமே. லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் 3 ஓவர்ல 48 அடிச்சிட்டாங்க, ஆல்மோஸ்ட் 50. பட் இன்னும் 2 ஓவர் இருக்கு, அதுதான் ஆச்சரியப்படுற விஷயம். இன்னும் 12 பால் இருக்கு, இன்னும் எவ்வளவு அடிப்பாங்கன்னு தெரியல. இதை விட முக்கியமான விஷயம் 2 ஓவர் இன்னும் இருக்கு. சோ 12 பால், 9 விக்கெட்டை பாக்கெட்ல வச்சிருக்காங்க. ஒரு நோ பாலோட ஆரம்பிச்சிருக்காரு. போலர் நேம் சொல்லுங்கப்பா. போலர் நேம் சுமன். சுமன் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க உங்க டீமுக்கு. இன்னொரு வைடா? நான் சுமன், உங்க டீமை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா உங்க டீமுக்கு. 50 ரன்னுப்பா ஸ்கோர், 2 வைடு. மூன்றாவது வைட்.
ரைட்டு. பழைய நினைவுகள் எனக்கு ஞாபகம் வருது பரத், என்னுடைய பழைய நினைவுகள். ஏன்னா நீங்களும் இதே மாதிரி தான் போலிங் போடுவீங்களா? அதுதான் சொல்லிட்டேனே, பழைய நினைவுகள் ஞாபகம் வருது. சூப்பர் ஷாட்டுங்க. 6. இன்னொரு ஷாட்டுங்க அதே இடத்துல போயிருக்கு. 2 பால் 10 ரன் ஆடி இருக்காரு. ஒரு 6 ஒரு 4. இன்னொரு வைடுங்க. இப்போ இது வைட்ல ஒரு சிங்கிள் வேற. So, 2 பால் தான் போட்டிருக்காரு. குட் ரன்னிங், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கு நடுவுல. நல்லா பேசிக்கிறாங்க உள்ள. அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் அவுட் ஆகாம இருக்க முடியும். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லலூர் வர்சஸ் கிங்ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர். 2 டீம் கேப்டனும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பெரிய ஷாட்டுங்க, நேரா கீப்பர் முக்கு மேல இருக்கு. குட் கேட்ச், அவுட். ஒரு 15 ரன் கொடுத்திருப்பாரு. பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க, பரவாயில்ல. ஓவர் முடிஞ்சிருக்குப்பா. 4வது ஓவர். 68க்கு 2 லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் ஒரு 20 ரன் அடிச்சிருக்காங்க இந்த ஓவர்ல. மிதுன் வந்த உடனே ஒரு ஷாட், ஒரு ரன். நம்மளோட ஹார்ட் ஹிட்டர் கோபால் ஸ்பிளிண்டர் 11 பால் 34 ரன் அடிச்சிருக்காருங்க. 3 4 3 6. இன்னொரு 6 இருக்கா? எஸ், பரவாயில்லங்க. நான் கேட்ட ரிப்ளை கொடுக்குறாரு பேட்ல.
மிஸ்டர் டிஜே சேர் கேர்ள்ஸ் அவங்க வைபுக்கு ஏத்த மாதிரியா பாட்டு பாட சொல்றாங்க. பரிணாம வளர்ச்சி நான் கம்பி கட்டுறணும் இல்ல பில்டப் போடணும் பீலா போடணும் பார்த்துக்கலாம். நம்ம பெர்ஃபார்மன்ஸுக்கு சரியில்லைன்னா எனக்கு சோறு போட மாட்டாங்க. தயவு செய்து எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. அவங்களோட வேண்டுகோளுக்கு என்னங்க அவங்களுக்கு ஏற்ற போல பாட்டு போடுங்க. ஏன்னா ரொம்ப சேர் கேர்ள்ஸ் ஆர்வமா இருக்காங்க. ஒரு ரிவ்யூ எடுத்திருக்காங்க. கீப்பர் டைரக்டா அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸ்டம்ப்ல. சோ ஒரு ரிவ்யூ. பரத், அண்ணா சொல்லுங்க. சங்குமார் அண்ணனுக்கு மேட்ச் வேற இருக்கு 10ஆம் தேதி. மறக்காம நம்ம தான் கமெண்ட்ரி பண்றோம். ஐயோ நான் முதல்ல காலையில 6 மணிக்கே இங்க இருப்பேன். நோ வரிஸ். 6 மணிக்கே வந்துருங்க. அவர் வந்து அந்த டீமோட மெயின் போலர் வேற. ஆமா நான் இப்பதான் அவரோட புகழெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, இன்னும் நிறைய பாப்பீங்க, கவலைப்படாதீங்க. இது என்ன, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா 10ஆம் தேதி எல்லாம் கேலண்டர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில வந்துருங்க. ஓகே டிஜே, இப்போ போட்ட மாதிரி இடையில போடுங்க. கண்டினியூஸா இதே போடாதீங்க. சாங்ஸ் பிளஸ் அந்த மிமிக்ரி சம்பந்தமான இதுவும் போடுங்க. ஓகே டிஜே. ரிவ்யூல நாட் அவுட் கண்டினியூ பண்றாரு. ஒரு வைடோட கண்டினியூ பண்றாரு. பரத் அண்ணா 10ஆம் தேதி நாங்க விளையாடுற டீம் வந்து ரொம்ப ஆர்வமா பாக்குறதுக்கு நீங்க தான் கொஞ்சம் வைப் ஏத்தி விடணும். நாங்க பாத்தீங்கன்னா ஸ்கோப் டீம்ல இருந்து நான் பிரிஞ்சு வந்துட்டேன். ஸ்கோப் டீம்ல கிட்டத்தட்ட 50-60 பேர் இருந்தா நாங்க என்னைக்கு விளையாடுறது சொல்லுங்க பாப்போம். இல்லையே அண்ணா, கொஞ்சம் தவற திருத்தி கொள்ளுங்க. நீங்க பிரிஞ்சு வந்துட்டீங்களா இல்ல அவங்க அமுச்சு வச்சுட்டாங்களா? நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம், அவங்களாம் அனுப்பல. அவங்க எங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. என்ன வந்து டீம்ல இருக்க சொன்னாங்க, ஓவர் போடுனாங்க. பட் இருந்தாலும் அணி கருதி நான் வெளியில வந்து புதுசா ஒரு அணியை உருவாக்கி அதை வெற்றி பாதை கொண்டு போய் கோப்பையை அடிக்கணும்னு ஒரு ஆர்வமா இருக்கிறேன். ஆனா அரசியல் பேசாதீங்க. தனியா போயிட்டு புது அணி வேற உருவாக்குறீங்க. அரசியல் பேசாதீங்க, வேண்டாம். அரசியல்லாம் அங்க பேசலங்க, உண்மையை தான் சொல்றோம். மேபி 3வது ரவுண்டு 4வது ரவுண்டுல ஸ்கோப் டீமை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். உங்க டீமோட ஸ்கோப் அணியின் டிஜே ஸ்கோப் இப்போ என்னோட டீமை பத்தி பேசிட்டு இருக்கும்போது டீமை பத்தி இப்பதான் பேசினேன், வெளியில வந்துட்டேன்னு. டீம் ஸ்கோப் டீமின் நம்பிக்கை நட்சத்திரம், ஸ்பான்சர், கேப்டன், கோச் அண்ட் மிடில் ஆர்டர், ஃபர்ஸ்ட் பவுலர், எல்லா நேரத்திலையும் பங்களிப்பை கொடுக்கக்கூடிய சிறப்பான பங்களிப்பை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய எஸ்டிஎஸ் ஃபவுண்டர் அண்ட் ஸ்கோப் நிறுவனர் ஜே சுந்தர் வந்திருக்காரு. அவருக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். டிஜே கொஞ்சம் ஹோல்டு. காலை வணக்கத்தை நம்மளுடைய எஸ்டிஎஸ் ஃபவுண்டர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பதான் எல்லாத்தையும் பேசணும் கிரிக்கெட் பத்தி. நான் பேசிட்டு இருக்கும் போதே அவரே வந்துட்டாரு. மேபி அவரே வந்து டீம்ல விளையாடுவாரா இல்லையான்னு தெரியாது. டீமோட நலனை கருதி மேபி அவர் வந்து வெளியில உட்காந்து ரசிக்கலாம், பார்க்கலாம், எப்படி வேணுமே இருக்கலாம். ஒருவேளை நான் 10ஆம் தேதி விளையாடுறத பார்த்துட்டு என்னோட அந்த வெறித்தனமான விளையாட்டை பார்த்துட்டு அவரும் களத்துல இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பரத், கண்டிப்பா இவ்வளவு நேரம் மனப்பாடம் பண்ண மாதிரி பேசினேன், இந்த மாதிரி போட்டு என்ன அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னா 10ஆம் தேதி ஒரு அட்டகாசமான மேட்ச் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கிடையாது, ஜஸ்ட் 5 days from now. அதுல இருந்து பிளேயர்ஸ் வர நான் ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லல. ஐபிஎல்ல அன்சோல்டு பிளேயர் மாதிரி நாங்க ரொம்ப கோல்டு பிளேயரா இருக்கிறோம். பாத்தீங்கன்னா நம்மளுடைய துணைத் தலைவரோட கணவர் பெருமாள் அந்த டீம்ல இருக்காரு. அப்படிங்களா? ஆமா, சங்குமார் நான் பேசிட்டு இருக்கிறேன், நான் இருக்கேன். அப்புறம் உமாபதி த ஓல்டு பிளேயர் உமாபதி இருக்காரு. அதுக்கப்புறம் கஜா இருக்காரு. முன்னாள் கவுன்சிலர் சக்கரபாணி இருக்காரு.
ஓகே, இதுல ஒரு முக்கியமான விஷயம், உமாபதி இருக்கிறாரு சொன்னாரு. அவரோட பெட் நேம் டி மாமா. டி மாமா உமாபதி இருக்கிறாரு. டி மாமாவா? ஓகே, மேபி இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் கோபு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் விஎஃப் சதீஷ் இருக்காரு. மற்றும் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து கேப்டனுக்கு தான் தெரியும். ஸோ அதெல்லாம் எல்லாமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ டீமை ஒரு 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 பலம் வாய்ந்த டீமா கட்டமைக்கிறதுக்காக நாங்கள் தயார் பண்ணோம். ஆனால் இன்ன வரைக்குமே அதை கட்டமைக்க முடியல. அடுத்து வர நாட்களில் தான் தெரியும். கண்டிப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணிடுவீங்க. ஸோ எல்லாம் டிஃப்ரெண்டான டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கீங்க. பிரகா, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். மேபி டீம்ல வந்து ஆட்கள் பற்றாக்குறையா இருந்தா சேர் கேர்ள்ஸை பயன்படுத்திக்கலாமா விளையாடுறதுக்கு? அவங்க நல்லா ஆடுறாங்க. அவங்க திருப்பூர் தொகுதிக்கு உட்பட்டு இருந்தா தாராளமா பயன்படுத்திக்கலாம். அப்படிலாம் ஏன்னா அவங்க எல்லாரும் காட்டிலும் தினமும் அவங்க தான் நல்லா ஆடுறாங்க. ஸோ எங்களுக்கு ஆடுற பிளேயர்ஸ் இருந்தால் தான் நாங்கள் கோப்பையை வெல்ல முடியும். ஸோ நான் வந்து வேண்டுகோள் விடுத்துக்கிறேன், பிளேயர்ஸ் கம்மியாக இருந்தால் சேர் கேர்ள்ஸ் நீங்கள் வரீங்களா? ஓ, ஆஃப் ஸ்பின் போலர், உங்க பேரு இலியா. ஐடியா பாருங்க, ஒரே இடி போட்டாங்க. உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இல்லையா? அவங்க கிரிக்கெட்டருங்க. கிரிக்கெட்டர் வரவா? அவங்க காலேஜ்ல அவங்க கேப்டன். அவங்க ஓ, கேப்டன் வரவா? ஏங்க ப்ளீஸ் வாங்க, நீங்க தயவு செய்து வாங்க. ஓகேங்களா? ஓகே, எனக்கு ஒரு பெர்மிஷன் மட்டும் இது வாங்கி கொடுத்துருங்க. விளையாடுங்க விளையாடுங்க. உங்களுக்கு பர்மிஷன் கிராண்டட் வந்து எங்க டீம் கேப்டன் சொல்றாரு. டார்கெட் என்ன? டார்கெட் பாத்தீங்கன்னா 78 டு வின். ஜஸ்ட் 5 ஓவர்ல அடிக்கணும் ஆர்டிசிசிக்கு. 78 டு வின். இரண்டாவது மேட்ச் லக்கி ஸ்டார் கிரிக்கெட் கிளப் மேலக்கோட்டையூர் ஆர்டிசிசி தண்டலம். சரியான கேட்சிங்க, எடுத்துட்டாரா? பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன். பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன். கிங்ஃபிஷர் களிப்பட்டூர் டீம் கேப்டன். டாஸ் டைம். ரிச்சர்ட் நெக்ஸ்ட் மேட்சுக்கான டாஸ் நடைபெற இருக்கிறது. ஸோ கேமராமேன் யாரா இருந்தாலும் அந்த டாஸ் கொஞ்சம் கேப்சர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் கிங்ஃபிஷர் டீம் வர்சஸ் பெரியார் ஃப்ரெண்ட்ஸ். ரிவ்யூ போயிட்டு இருக்கு. அந்த கேட்சுக்கு ஒரு டைவிங் எஃபர்ட் கீப்பர். பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன், ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். வாங்க வாங்க, கிங்ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர், பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இலையூர், இல்லலூர் இன்ஃபேக்ட் சாரி. ஸோ டாஸ் டைம். அடுத்த மேட்ச் சூப்பர் நாக் அவுட் ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு. அம்பையர் ரிவ்யூ பார்த்திருக்காரு. அம்பையர் சொல்லியிருக்காரு எஸ் அவுட்டே. சரியான கேட்சுப்பா கீப்பரே, நல்ல கேட்சுப்பா. நல்லா முன்னாடி டைவிங் எஃபர்ட். பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் டீம் கேப்டன். பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் டீம் கேப்டன். ஒரு முதல் பால் விக்கெட் பார்த்தோம். இப்போ கீப்பர் சும்மா முன்னாடி டைவ போட்டு எடுத்தாரு. கீப்பர் கௌதம் சிவா போட, கௌதம் பிடிக்க, சுமன் உள்ள வந்திருக்காரு. அவங்க டீமுக்கு போலிங் போட்டாரு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. 28 பால் இருக்கு, 78 ரன் அடிக்கணும் ஆர்டிசிசி தண்டலம் அணிக்கு. பால் அங்கேதான் இருக்கு, பேட் மட்டும் போயிருச்சு, ரன் ஓட முடியாது. பேட் கொஞ்சம் எடுத்து கொடுங்கப்பா. நேற்று நடந்த எல்எஸ்டி மேட்சை ரொம்ப கவனிப்பா பார்த்திருப்பார் பொழுது பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் விட்டா மாதிரியே விடுறாரு.
அதை வேற ஏன்னா ஞாபகப்படுத்துறீங்க, சிஎஸ்கே வேற வெளியே போயிருச்சு. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இப்படி சொன்னேன். அண்ணா ஆர்சிபி ஃபேனோ? நோ 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 நோ, ஆல்வேஸ் சிஎஸ்கே. ஒரு அப்பீல் கேக்குறாங்க அம்பையர் கிட்ட. பேட்ஸ்மேன் நடந்து வெளியே போயிருக்காரு, ஸ்டெம்ப்ல அடிச்சிருக்காரு கீப்பர். என்னப்பா கௌதம் வேற மாதிரி பண்ணிட்டே கீப்பிங் நீ? ஒரு ரிவ்யூ அகைன். நீ அங்கே உட்காருப்போம். அம்பையர் மட்டும் தான் வந்து ரிவ்யூவை பார்க்கணும், வேற பிளேயர்ஸ் யாரும் அலௌட் கிடையாது ரிவ்யூ செக் பண்றதுக்கு. அம்பையர் அவங்களோட டிசிஷனை சொல்லுவாங்க. அவர் வெளியே போயிருக்காரா, வெளியே போனப்போ தான் அடிச்சாங்களா இல்லை உள்ள வந்துட்டாரா அப்படின்ற ஒரு சின்ன ரிவ்யூ போயிட்டு இருக்கு. பரத், சொல்லுங்கண்ணா. டாஸ் போட்டு முடிஞ்சாச்சு. ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் இப்போ நடந்திருக்கு. கிங் ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர் வெர்சஸ் பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லல்லூர். ஸோ யார் நான் வின் பண்ணியிருக்காங்க டாஸை? கிங்ஃபிஷர் டீம் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணிட்டு பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. ஸோ கிங்ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர் டாஸ் வின். ஸோ பேட்டிங் ஆட பேட்ஸ்மேன் ரெடி ஆயிருங்க அண்ட் ஃபீல்டர்ஸ் ஃப்ரம் பெரியார் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உள்ள போயிடலாம் அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே. அதுவும் இல்லாமல் பரத், டாஸ் வின் பண்ணுறவங்களுக்கு சில்வர் காயின் ப்ரைஸாக கொடுக்குறோம். சூப்பராக இருக்கே இது. டாஸுக்கு நாங்கள் வரலாமா? ரிவ்யூ ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கு. அம்பையர் ஓகே ஆடி இருக்காரு. கீப்பர் கையில் பால் இருக்கு, வெளியே போயிருக்காரு. அவர் உள்ள வரத்துக்கு முன்னாடி அடிச்சிட்டாரா, அதுதான் பார்க்குறாங்க இப்போ. ஸோ பால் பேட்டில் பட்டுச்சான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டில் பட்டுச்சா இல்லை மேலே பட்டுச்சா அம்பையர்? ஏன்னா லெக் பை கிடையாது. ஸோ பேட்ஸ்மேனோட பேட்டில் பட்டிருக்கா இல்லை மேலே பட்டிருக்கா, அது நீங்கள் உள்ளே இருக்கிறவங்க தான் டிசைட் பண்ணி சொல்லணும். பேட்டில் பட்டாதான் அந்த ரன் அவுட்டாக இருக்கும், மேலே பட்டா அது லெக் பையில் வந்துடும். எஸ் பேட்டில் பட்டிருக்கே. ஓகே தல. ஸோ பேட்டில் பட்டிருக்காம்பா. அப்போனா அவர் வெளியே இருந்தப்ப பால் ஸ்டெம்பில் அடிச்சிருந்தா அது அவுட்டாக இருக்கும். ஸோ என்ன நடந்திருக்கு? அவுட்டு. ஐயோ இப்படி ஒரு சாவா? என்னப்பா சுமன், உனக்கு நீ நாளே சரியில்லைப்பா, போலிங்கும் சரியில்லை, பேட்டிங் இப்படி அவுட் ஆயிட்ட. பரவாயில்ல விடு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ரைட், நியூ பேட்ஸ்மேன். பாலுங்கப்பா போயிடுச்சா? ஐயோ மொத பால் 6. ஐயோ என்னங்க கேட்ச் அண்ட் கேட்ச் ஆடுறாங்க? நோ பாலுங்க அப்படி ஆடினா. சொல்லுப்பா கீப்பர், அவர்கிட்ட சொல்லுப்பா, கேட்ச் அண்ட் கேட்ச் கிடையாதுப்பா. ஸோ ஒரு ஓவர் முடியல. ஆர்டிசிசி தண்டலம் 6 ரன், 2 விக்கெட் விட்டாங்க. ஸோ இப்போ 24 பால்ல 72 ரன் அடிக்கணுங்க. யாருங்க அடிக்க போறீங்க? ஐயோ நான் தாங்க அடிக்க போறேன். முத்தமிழ் வாங்க, முத்தமிழ் 6.
முதல் பால் தூக்கி கடாசிட்டாரு லெக் சைடுல தான் சொல்லணும். மிகப்பெரிய சிக்ஸர் அடிச்சாரு முத்தமிழ். ஒரு நோ பால் கொடுத்திருக்காங்க. கேட்ச் பிடிச்சா நாட் அவுட்டுங்க. நோ பால்ல நோ பால் நம்ம லெக் அம்பையர் கொடுத்திருக்காரு. எஸ், ஒரு ஹைட் நோ, ஒரு ஃப்ரீ ஹிட். அரவிந்த் ஒரு பால்ல 6 அடிச்சிருக்காரு. ஒரு பால் தான் ஆடி இருக்காரு. அந்த ஒரு பால் 6 அடிச்சிருக்காரு. இப்போ ஒரு ஃப்ரீ ஹிட் வேற. ஒரு சின்ன ஜம்பிங்க விட்டு வைட் ரன் வாங்கியிருக்காரு அரவிந்த். அப்படியே அசால்ட் ஆனது. இன்னொரு வைடு. என்னப்பா கியோன் மேஷாக், வாங்க உள்ள போடுப்பா. 22 balls 62 runs to win. ஓகே ரைட்டு. அப்படி நம்ம சங்கு மாம்ச பார்த்த மாதிரி இருக்கு. மறுபடியும் 3 வைடு, ஒரு ஃப்ரீ ஹிட் வேற. அமைதியா இருக்கிற ஆளை காணுமே. பரத் கேக்குதா? இப்பதானே கேக்குது. கபில்ஸ் பாறை மேல தான் நிக்கிறேன் நானு. ரைட்டு. அது என்னதுன்னா கபில்ஸ் பாறை ரொம்ப வெறிச்சோடி போய் கிடக்குது பாரு. ரைட். இன்னொரு நோ பாலிங்க. சோ ஃப்ரீ ஹிட். அப்படியே கண்டினியூ. இங்க ஒரு போட்டோ ஷூட் அவுட் இருக்குது பரத். ரொம்ப அழகான ஒரு போட்டோ ஷூட் அவுட் போயிட்டு இருக்கு. நீங்க தனியா இருக்க மாட்டீங்களா? பக்கத்துல யாரும் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? பாத்தேன், பொறுமையா வாங்க. ஒரு பயங்கரமான வியூ ஒன்னு பார்த்துட்டு இருக்காரு அண்ணன். அது அப்படியே நம்ம ரெக்கார்டிங்ல பார்த்துட்டு இருக்கோம், லைவ் ஸ்ட்ரீமிங்ல. சூப்பரா இருக்கு பார்க்க. அதோட சூப்பரா போட்டிருக்காரு இந்த ஃப்ரீ ஹிட் பால். மேல பட்டிருக்கு ஒரு டாட் பால்.
நோ பால் இல்லையா? ஓகே, நோ பால் இல்ல. நம்ம தேர்ட் அம்பையர் சொல்லியிருக்காரு. ஓகே, பரத் தேங்க் யூ. கேக்குதா? குட் ஃபீல்டிங் பாங்க, நல்ல த்ரோ. தங்கமாறனா இங்க இருக்கேன் பிரகா. கொஸ்டின் போட்டாச்சு, கூகுள் கொஸ்டின் போட்டாச்சு. இந்த நாளுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. எஸ், கொஸ்டின் ரிலீஸ் ஆயிடுச்சு, அது வந்துட்டே இருக்கு. இப்போ ஆர்டிசிசி தண்டலம் 21க்கு 2 விக்கெட் விட்டுருக்காங்க 2 ஓவர் முடிவில். ஸோ 57 ரன் அடிக்கணும், 18 பந்து தாங்க இருக்கு. யாருங்க அந்த ரன் அடிச்சு கொடுக்க போறது ஆர்டிசிசி தண்டலம்க்கு? எஸ், கொஸ்டினுக்கு வரோம். ஸோ டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் குவிஸ் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த கல்லூரியில் கல்லூரி படிப்பை பயின்றார்? ஸோ எங்க படிச்சாரு அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு இந்த சரியான பதில் தெரிஞ்சிருந்தா 9712 அப்படின்ற ஒரு நம்பர் உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 9712334567 அப்படின்ற நம்பருக்கு அந்த ஆன்சர் அனுப்புனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றவங்களுக்கு ஜிபே முறையில் அமௌண்ட் அனுப்புவோம். எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கு மாம்ஸ் அவர்கள் சொல்லுவாரு. 1000 ரூபாய். 1000 rupees. ஓகே, 1000 ரூபாய்ங்க. அப்படியே வீட்ல இருந்து உட்காந்து ஒரே ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா டக்குனு ஜிபேக்கு உங்களுக்கு 1000 rupees கிரெடிட் ஆயிடும். லைவ் உட்காந்து பாக்குற யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டமால்னு ஒரு மெசேஜை தட்டி விடுங்க, பட்டார்னு உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிடுவீங்க. ஸோ 3வது விக்கெட் விட்டுருக்காங்க ஆர்டிசிசி தண்டலம். அப்படியே பேசிட்டு இருக்கும் போது ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு நம்மளோட நியூ போலர். யாருங்க? ஒரு துளசி போல்டு. ஸோ அரவிந்த் மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டாரு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் உள்ள ஆப்ரஹாம் டி வில்லியர்ஸா? யார்பா நீ? டி வில்லியர்ஸ் நீ தான்ப்பா வேணும். இப்போ 17 பால் 57 ரன் அடிக்கணும். அந்த டி வில்லியர்ஸ் ஷாட் அடிப்பா. அதுதான், அதேதான். பெரிய ஷாட் ட்ரை பண்ணாரு, பேட்ல பட்டுச்சு. எஸ், அம்பையர் அவுட் கொடுத்துட்டாருங்க. முத்தமிழ் வாங்க வாங்க வாங்க, பரவாயில்ல வாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆர்டிசிசி தண்டலம். பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. தேங்க்யூ. பேட்டிங் டீம் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரெடியா இருங்க. அவுட் ஆன உடனே கொஞ்சம் உள்ள போயிடலாம், நிறைய மேட்சஸ் இருக்கு இன்னைக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சந்தோஷ். கேட்ச் பிடிச்சாரு அவர் தானே, நோ பால்ல நல்ல கேட்ச் பிடிச்சாருப்பா. 15 பால் 56 ரன் அடிக்கணும். சூப்பர் ஷாட்டுங்க, ஃபிளாட்டா அடிச்சிட்டாரு. ஹைட் இல்ல, அந்த பால்ல ஹைட் இருந்தா வெளியே போயிருக்கும். பரவாயில்ல, அடிக்க பாக்குறாங்க, அதுதான் வேணும். ஆர்டிசிசி தண்டலம்க்கும் நிறைய ரன் அடிக்கணும்.
எஸ் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆர்டிசிசி தண்டலம் 24 ரன், 4 விக்கெட் இழப்பு இருக்கு. 12 பால்ல 54 அடிக்கணுங்க. பாஸ் பண்ணுங்க அம்பையர்ஸ், பாஸ் பண்ணுங்க. ரைட். சோ இன்னொரு ஒரு சிங்கிள். சோ சிங்கிள்ஸ் இப்போதைக்கு தேவையே இல்ல ஆர்டிசிசி தண்டலம்க்கு. ஏன்னா 10 பால்ல 53 ரன் அடிக்கணுங்க. நல்லா போட்டாருங்க ஒரு ஸ்லோவர் பால். கோபால் சூப்பரா ஒரு ஸ்லோ பால் போட்டாரு. பா டைரக்ட் ஹிட். போடுப்பா ரீப்ளேவ ரிச்சர்ட். கீப்பர் சும்மா ஒரே கையில எடுத்து ஒரு ஸ்டம்ப குறி பார்த்து அடிச்சிருக்காரு. குட் கீப்பிங். அண்ட் இன்னொரு விக்கெட் ஆர்டிசிசி தண்டலம் லூஸ் பண்ணிருக்காங்க. 6 விக்கெட் காலி. 4 விக்கெட் இருக்கு. 8 பாலுக்கு 53 ரன் அடிக்கணுங்க. இன்னொரு விக்கெட்டா? ஐயோ 7. ஒரு ஸ்லோவர் பால் அண்ட் ஒரு ரன் மட்டும் தான் கிடைக்கும் ஆர்டிசிசிக்கு. ஸோ 4 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. இன்னும் ஒரு ஓவர் தான் இருக்கு. ஸோ 4 ஓவர் முடிவில் 26 ரன் அடிச்சிருக்காங்க. 7 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ 6 பாலுக்கு 52 ரன் அடிக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டருக்கு மணினர். பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லலூர் வர்சஸ் கிங்ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர். கிங்ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர் டாஸில் வெற்றி பெற்று பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 2 டீமும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நடக்க போயிடுது. இப்போ கிங்ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர் வெர்சஸ் பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லலூர். ஸோ கிங்ஃபிஷர்ஸ் பேட்டிங் ஆட போறாங்க. பேட்ஸ்மேன் 2 பேர் ரெடியா இருங்க. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ள போயிடலாம். பெரியார் ஃப்ரெண்ட்ஸோட ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் ரெடியா இருந்தீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய மேட்சஸ் இருக்கு இன்னைக்கு, எக்ஸைட்டிங்கான மேட்சஸ். ஸோ பேசிட்டு இருக்கையில இப்போ ஆடிட்டு இருக்கிறது லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் வெர்சஸ் ஆர்டிசிசி. 6 பால்ல ஆல்மோஸ்ட் 50 ரன் கிட்ட அடிக்கணுங்க. கடைசி ஓவர் போடுறாரு எஸ்விடி கிஷோர்.
ஓடி வந்து பூப்பந்தா போட்டுட்டு இருக்காரு. ரெண்டு பால் போட்டாரு. ஒரு ரன் மட்டுமே. விஷ்ணு பெரிய ஷாட்டுக்கான ட்ரைங்க மேலதான் போட்டிருக்கு. சங்கு மாம்ஸ் ரொம்ப சோகமா நடந்து போறாரு. டிஃபன் சாப்பிடலையா காலைல? இன்னும் இல்ல பிரதர், இல்ல இப்ப நான் கப்பிள்ஸ் பாறையான தான் போயிட்டு வந்தேன். அதான் டயர்டா? அங்க ஒரு கப்பிள்ஸ் போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் இந்த கோவலத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் கேட்கலான்னு தான் போனேன். அவங்க ரொம்ப கூச்சப்படுறாங்க, எனக்கு பேச வராது. கூச்சப்படுறாங்களா இல்ல கடுப்பாயிட்டாங்களா நீங்க வந்துட்டீங்க? அவங்கள டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் பண்ணல, நான் தூரமா தான் இருந்தேன். பாப்போம் அடுத்து யாராவது ஒரு கப்பிள்ஸ் வந்தாங்கன்னா நம்மளோட கோவலத்தோட அழக வர்ணிக்க சொல்லி பேச சொல்லுவோம். கண்டிப்பா ஒரு அழகான ஊர் தான் இது. சோ நான் இப்ப செகண்ட் டைம் வரேன் இங்க இந்த டோர்னமெண்ட்காக. ரொம்ப ரொம்ப அழகான செட்டப் பண்ணிருக்காங்க எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன். மிஸ்டர் சுந்தர் அண்ணா உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு டோர்னமெண்ட் நடத்துனதுனால. அதோட மேட்ச் முடிஞ்சிருக்கா? எஸ், இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஆர்டிசிசி தண்டலம் வர்சஸ் லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் மேலக்கோட்டையூர் முடிஞ்சிருக்கு. லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் ஒரு பெரிய டார்கெட் வச்சாங்க. 77 ரன் அடிச்சாங்க, 4 விக்கெட் இழப்பிற்கு. ஆர்டிசிசி 28க்கு 7. மேட்ச் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் கிங்ஃபிஷர் டீம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ள